Holy smoke! Holy smoke! Australia versus England at Lahore. இந்த மேட்சை ஒருத்தர் தோக்க முடியும் அப்படின்னா அது இங்கிலாந்தால மட்டும்தான் முடியும். இங்கிலாந்து பேக் டு 2011 எப்படி இருந்தானுங்களோ அந்த மாதிரி இங்கிலாந்து ஆயிட்டானுங்க. அதாவது நடுவில் ஒரு டைம் பீரியட் அந்த 2016 to 22 எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. காரணம் யாருன்னா ஆயின் மார்கன் வந்து அந்த கேமே சேஞ்ச் பண்ணிட்டான். அதுக்கு முன்னாடிலாம் எப்படிலாம் ரெட் பால் கிரிக்கெட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, டெஸ்ட்ல வந்துட்டு அசைக்கவே முடியாது. அலாஸ்டர் குக் வந்து அப்படியே தீட்டி வச்சிருந்தான். பட் அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து ரொம்ப வீக்கா இருந்தாங்க. அதை வந்து ஆயின் மார்கன் அப்படியே மாத்தி 2019 வேர்ல்ட் கப் அடிச்சாங்க. 2022 பட்லர் T20 வேர்ல்ட் கப் அடிச்சான். இப்ப பேக் டு த பேசிக்ஸ் வந்துட்டானுங்க இங்கிலாந்து. நாங்க வந்துட்டு எப்படி இங்கிலாந்து விளையாடுவோமோ அதே மாதிரி தான் விளையாடுவோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் இல்லடா, எல்லாருமே இங்கிலாந்து தாண்டா ஜெயிப்பானுங்க அப்படின்னு நினைச்சோம். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். எங்க ஆஸ்திரேலியால எவன் இருக்கா? ஒரு பையன் இல்ல. பட் பேட்டிங்ல எல்லாருமே இருந்தானுங்க, பவுலிங்ல வீக்கா இருந்தாங்க. அது உண்மைதான், அது பச்சையா தெரிஞ்சிச்சு. பவுலிங்ல வீக்கா இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஸ்டார்க் ஹேசல்வுட்ல இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து எப்போ காலி. இங்கிலாந்து மண்ணு மாதிரி தான் விளையாண்டானுங்க. இங்கிலாந்து ஒன்றும் பெரிய, நீங்க டோட்டல்லாம் பார்த்தோன்னா இங்கிலாந்து ஒன்றும் பயங்கரமா லேண்ட் இருக்கானுங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. டக்கெட் இல்லைன்னா ஒருத்தனும் இல்லை. டக்கெட் இந்த இங்கிலாந்து சீரீஸ், நம்ம இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா சீரீஸ்லேயே பார்த்தோம். டக்கெட் மட்டும்தான் வந்துட்டு நல்லா விளையாடுவான். எல்லா மேட்சும் ஒரு ஆவரேஜா கொஞ்சம் ரன் அடிப்பான், எல்லாரும் அதை பிடிச்சிட்டு வந்துருவானுங்க. இந்த மேட்ச்ல வந்து 165 ரன் அடிச்சிருக்கான். ஐ ரியலி ஃபீல் பேட் ஃபார் பென் டக்கெட், டு பி ஹானஸ்ட். ஐ ரியலி ஃபீல் பேட் ஃபார் 165 ரன் அடிச்சுட்டு ஒருத்தன் தோக்குறான் அந்த டீம். வேற எவனுமே அடிக்கல. ரூட் அடிச்சான்பா, சொல்ல மறந்துட்டு பாத்தீங்களா, ரூட் அடிச்சான். மத்தபடி பாத்தீங்கன்னா பட்லர் ஒரு 20 பிளஸ், ஆர்ச்சர் பினிஷிங்ல ஒரு 20. மத்தபடி எல்லாருமே டக்குன்னு அவுட் ஆயிடுறானுங்க. ஸ்டார்டிங்ல ஏதோ நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கிற மாதிரி இருந்து அலெக்ஸ் கேரி வேற லெவல் ஃபீல்டிங். இந்த டோர்னமெண்ட்ல கிளென் பிலிப்ஸ்க்கு அடுத்து அலெக்ஸ் கேரி பிடிச்ச இந்த கேட்ச் தான் பயங்கரமா இருக்கும். அந்த ஃபில் சால்ட்டோட கேட்ச், அது மட்டும் இல்ல ஹாரி புரூக்கோட கேட்ச். கீப்பிங்ல பிடிக்காட்டியும் ஃபீல்டிங்ல பயங்கரமா இருக்கான்ப்பா. ஃபீல்டுல சூப்பரா கேட்ச் பிடிச்சா, காமா இருக்கான். அண்டர் ரேட்டடான பிளேயர் அலெக்ஸ் கேரி. மற்றபடி பென் டக்கெட் வேற லெவல் இன்னிங்ஸ். எனக்கு தெரிஞ்சு சூப்பரா விளாண்டா பென் டக்கெட். உண்மையிலே பாவமா இருக்கு அவனை பார்த்து. நான் பென் டக்கெட் வந்து 165 அடிச்சு ஒரு டீம் தோக்குதுன்னா அது வந்துட்டு நினைச்சு பாருங்களேன். அவனுக்கு டீமை பிடிச்சு அவன் கேட்கலாண்டே, என்ன மயிருக்கடா இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் அவன் கழுத்தை பிடிச்சிட்டு. மற்றபடி ரூட் கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 68 அடிச்சா. மற்றபடி பென் டக்கெட் ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான் விளாண்டா. 351 ரன் அடிச்சிருக்காங்க. 252 சேஸ், ஹையஸ்ட் சேஸ் இன் ஐசிசி அடிச்சிட்டானுங்க ஆஸ்திரேலியா. இந்த டீம் வந்துட்டு அடிக்காது அப்போ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். என்ன மைண்ட் செட் இவனுங்க, ப்ரிடிக்டே பண்ண முடியல இவனுங்களை. பட் செமையா விளாண்டானுங்க. ஒரு ஃபிளாவே தெரியல. பவுலிங்ல ஃபிளா இருந்துச்சு. எல்லாம் புது பவுலர்லாம் வந்தானுங்க. பென், ஸ்பென்சர் ஜான்சன் அவனுங்க கடந்தாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் அடி உரிச்சாச்சு. பட் பென் 3 விக்கெட் எடுத்தான். எல்எஸ் கொஞ்சம் டைட்டா போட்டான். மற்றபடி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்டிங் வீக்கா தான் இருந்து டக்கெட் காப்பாத்தி விட்டுட்டா. ரூட் கொஞ்ச நேரம் நின்றுட்டான். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பேட்டிங் பிடிக்க வந்தானுங்க. நான் நினைச்சேன் டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டார்ட் கொடுக்க போறான் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் டிராவிஸ் ஹெட் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா ஆர்ச்சர் கையில அடிச்சிட்டான். அதாவது அந்த கேட்ச் வந்து பார்க்க எப்படி இருந்ததுன்னா, பால் ஆர்ச்சர் பிடிச்ச மாதிரி இல்ல, ஆர்ச்சர் பாலை பிடிக்கல, பால் தான் ஆர்ச்சரை பிடிச்சிச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆர்ச்சருக்கு. இதே இது சொல்லிட்டு வந்து பால் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆர்ச்சர் கண்டிப்பா அதையும் விட்டுருப்பான். ஆர்ச்சரை பத்தி நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஆர்ச்சர் வந்துட்டு இவ்வளவு ஒரு டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு நான் வந்துட்டு நினைக்க கூட இல்லை. ஒரு 2019 டைம்லனா ஜோஃப்ரா ஆர்ச்சரை பார்த்தாலே பயப்படுவானுங்க அந்த ஆஷஸ் சீரீஸ்லனா. அந்த இன்ஜுரி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவனோட பவுலிங் ஸ்டைலே மாத்திட்டான். ஒரு மாதிரி லைட்டா பெண்ட் ஆகும். முன்னாடி வந்துட்டு எப்படி இருக்குன்னா, செஸ்ட் வந்துட்டு கரெக்டா இருக்கும். அது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை பிக்சர்ல. என்கிட்ட முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போடுவான், பாடி ரொம்ப பெண்ட் பண்ண மாட்டான் சைட்ல. இப்ப ரொம்ப பெண்ட் பண்றான். அதனால பவுலிங் வந்துட்டு ஒழுங்கா வரல. ஏன் அப்படி போடுறான்னு எனக்கு புரியல. மற்றபடி பாத்தீங்கன்னா அவன் பால் பேஸ் எல்லாம் 2 பேரும் ஸ்ட்ராங்கா போடுறானுங்க. 2 பேய்த்தனமான பேஸ் வச்சிருக்கானுங்க. மார்க்வுட் பேய் மாதிரி போடுவான், ஆர்ச்சர் பேய் மாதிரி போடுவான். ஆனா வெளுத்துட்டானுங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியா. நான் ஹெட்டு போயிட்டான், ஸ்மித்து போயிட்டானோன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு இங்கிலாந்து வந்துட்டு ஒரு அப்செட் கொடுக்க போறானுங்க அப்படின்னு நினைச்சேன். பட் வந்துட்டானுங்க. மேட் ஷாட் வந்தான், சூப்பரா விளாண்டா. மேட் ஷாட் கொஞ்ச நேரம் விளாண்டா. அதுக்கப்புறம் லபுஷேன் எப்பெல்லாம் பிரச்சனையோ, லபுஷேனுக்கு எப்பெல்லாம் டீமுக்கு பிரச்சனையோ லபுஷேன் கொஞ்சம் நின்றுவான். அவன் கொஞ்சம் நின்னா சரி, அவனுக்கு விக்கெட் தான் போதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்தான்ப்பா அந்த இங்கிலீஷும் கேரி கொஞ்சம் டீசெண்டா விளாண்டுட்டு தான். ஜாஷ் இங்கிலீஷ் செம்ம அடிச்சான்ப்பா. புல் ஷாட்லாம் வேற லெவல்ல அடிக்கிறான். வேற லெவல்ல புல் ஷாட் ஆடுறான். அவன் அடிக்கிற புல் ஷாட் எல்லாம் போடலாம், அரைகிற மாதிரி இருக்கு. சப்புன்னு அரைகிறான் பவுலர் எல்லாம்.
இதுல ஒரு சான்ஸ் வந்துச்சு ஆர்ச்சருக்கு அலெக்ஸ் கேரியோட கேட்ச் பிடிக்கிறதுக்கு. அலெக்ஸ் கேரி 48ல இருக்கும் ஒரு கேட்ச் வந்துச்சு. ஆர்ச்சர் அந்த கேட்சை விட்டேன்னா பாலை எடுத்து போடுவேன், பாலை எடுத்து போடு, கேட்சை விட்டுட்டியா ஓகே ரைட், பாலை எடுத்து போடு. உட்காந்து எமோஷனல் ஆயிட்டு இருக்கான் கீழே உட்காந்து. எனக்கு புரியல ஆர்ச்சர் என்ன பண்றான்னு, ஏன் இவ்வளவு எமோஷனலா இருக்கான் ஜோஃப்ரா ஆர்ச்சர்னு. முன்னாடி இருந்து ஆர்ச்சர் தானாடா இது, இல்ல இந்த ஃபயர் போயிருச்சா, இல்ல இங்கிலாந்துல வந்துட்டு எதை பத்தி கவலைப்படலையா, ஏதோ போயிட்டு இருக்குப்பா பேஸ் பால்னு பிரெண்டன் மெக்கலம் வச்சு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவன் தான் பவுலிங் போட விட்டாங்க. அப்பவும் அவன் பால்ல 6 அடிக்கும்போது தலையாட்டிக்கிட்டே இருக்கான், எமோஷனலாவே ரியாக்ட் பண்றான். ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. நீங்க யோசிக்கலாம், ஏன் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை தோக்கணும்ன்ற வெறியில இருக்கேன்லாம் இல்ல. எனக்கு இந்தியாவுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா தான் எப்பவுமே பிடிக்கும். இந்தியாவுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா தான் எனக்கு எப்பவுமே. ஆனா எனக்கு அவங்களை தோக்குறத பார்க்கணும், கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. 2023 வேர்ல்ட் கப்ல எப்போ அடிச்சானோ அப்ப இருந்து கொஞ்சம் வந்துட்டு அவன் மேல ஒரு 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 இதாவே வந்துட்டு இந்தியன் ஃபேன்ஸ் மேல ஒரு காண்ட் ஆயிருச்சு எனக்கு. எப்படின்னா இந்தியன் ஃபேன்ஸே வந்துட்டு கிரிக்கெட் பார்க்காத தாயோலிங்கன்னா சும்மா அந்த ஆஸ்திரேலியனை தலையில தூக்கி வச்சுட்டு சீன் போட்டுட்டு இருக்கானுங்க. சொல்ல போனோம்னா கிரிக்கெட்டே பார்க்காதவனுங்கன்னா சும்மா அந்த பேட் கமிங்ஸ் ஆஸ்திரேலியா டிராவிஸ் ஹெட்டை தலையில தூக்கி வச்சுட்டு சீன் போடுறானுங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்களே நினைச்சு பாருங்களேன், எத்தனை டிராஃபி அடிப்பானுங்க ஆஸ்திரேலியா, எத்தனைடா அடிப்பீங்க கப்பு, எல்லா கப்பையும் இவனுங்களே அடிச்சுட்டா அப்ப மத்தவன் என்னடா பண்ணுவான். இப்ப இவனுக்கு வந்ததை பார்த்தா இப்ப நமக்கு லைட்டா ஒரு மாதிரி இருக்கு, இவனுங்க என்னடா திடீர்னு இப்படி ஆடுறானுங்கன்னு. இருந்தாலும் இவனுக்கு கப் அடிக்க கூடாது, கப் அடிக்க விடவே கூடாது, இந்தியா தான் அடிக்கணும் கப்பு. ஒண்ணு இந்தியா அடிக்கணும், அப்படி இல்லையா ஒரு நியூசிலாந்து இல்ல சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி அடிக்கட்டும். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பி, ஓகே. இந்தியா ஜெயிக்கல, தெம்ப பவுமாவுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரோல் பண்றானுங்க, அவனெல்லாம் வந்துட்டு காட்டு கலாய்ப்பா, அவனை கிரிட்டிசிசைஸ் பண்றதுக்கு அவன் ஆளே பார்க்க ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கு. அவன் என்னடா பண்ணுவான் அண்ணன் பவுமா, அவன் பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துட்டு போறான், அவனை போட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருக்கானுங்க எல்லாரும். சோ அவனுங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும். அப்படி இல்லை நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்கவே கூடாது. என்னதான் ஸ்டீவன் ஸ்மித் கேப்டன் அப்படி இப்படி எனக்கு ஸ்டீவன் ஸ்மித் பிடிக்கும் அப்படின்னாலும் எனக்கு இப்போதைக்கு ஆஸ்திரேலியா ஜெயிக்க கூடாது, இந்தியா தான் அடிக்கணும், இந்தியா அடிக்கணும். பட் இந்த மேட்ச் சரியான மேட்ச், 352 சேஸ் பண்ணி வந்திருக்காங்க, அதுவும் அசால்ட்டா ஆடுறானுங்க. யாரு உள்ள வந்தாலும் அவுட் ஆனா கூட அட்டாக் பண்ணிட்டு தான் போறானுங்க, உள்ள வரவனுங்க அட்டாக் பண்ணிட்டு தான் போறானுங்க, அந்த ஃபியரே இல்ல. 2023 வேர்ல்ட் கப்ல கூட ஃபைனல்ல கூட டிராவிஸ் ஹெட் செஞ்சுரி அடிப்பான், ஆனா உள்ள வர்ற மிச்சல் மார்ஷ் கூட ஒரு 10 ரன் அடிச்சாலும் ஒரு 6 அடிச்சுட்டு தான் அவுட் ஆறான். அந்த இன்டென்ட் இருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு. மேக்ஸ்வெல் வந்தான், ஓகே பிரஷர் இருக்குன்னு பார்த்தா இல்ல, அவனும் அட்டாக் தான் பண்றான், டக்குன்னு ஒரு 2 6 4 அடிச்சு பிரஷர் தான் போடுறான். எவன் வந்தாலும் லபுஷேன் எப்படி ஆடுவான், லபுஷேன் டெஸ்ட் மேட்ச் தான் ஆடுவான், எப்பவும் உட்காந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுவான். ஆனா இன்னைக்கு ஒரு 45 பால்ஸ்ல 47 அடிச்சிருக்கான். இது ஒரு பெரிய அதிசயம். லபுஷேன் வந்துட்டு பால் வந்துட்டு கம்மியா இருந்து ரன் அதிகமா இருந்தா அது ஒரு அதிசயம். இன்னைக்கு அது நடந்திருக்கு அந்த மாதிரி விஷயம்லாம். ஏன்னா அந்த அளவு விளையாண்டுட்டானுங்க. டிராவிஸ் ஹெட் ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆன காலி அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்கிலாந்து மாதிரி ஒரு கஷ்டா பயில்களை வச்சுக்கிட்டு இவனுங்களை வச்சுக்கிட்டு ஒரு இங்கிலாந்து மேல நீ பெட் வச்சுட்டு கேம்பிளிங் போனோம்னா இந்த நேரம் கெசினோ விட்டு செருப்பால் அடிச்சு வெளியே துரத்திருப்பானுங்க உடனே. அந்த அளவு பண்றானுங்களா. ஒரு அது என்ன சொல்றாங்க, ஒரு இன்டென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா. எல்லா டீமுக்கும் ஒரு ஃபயர் இருக்கும். ஓகே பிடிச்சிட்டோம், இந்த நேரம் பிடிச்சிடணும் அப்படின்னா எல்லாவனும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றான். தலையில கை வச்சுட்டு அலையறா, பட்லர் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், ஜோஃப்ரா ஆர்ச்சர் தலையாட்டிக்கிட்டே இருக்கான், பெண்டக்கெட் அப்படியே பாவமா பாத்துக்கிட்டே இருக்கான். நான் பாவமா பாக்குறத பார்த்தாலாச்சு விக்கெட் எடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கான். மார்க்குண்டி எந்த உலகத்துல இருக்கான்னே தெரியல. சோ அவனுங்களை சொல்லி என்னடா பிரயோஜனம். அவனுங்க டீமே வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனா இருக்கு. பென் ஸ்டோக்ஸ் இருக்கான்னா பேரு. பென் ஸ்டோக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாதி நாள் இன்ஜுரின்னு காணாம போயிடுறான் அவன், பாதி நாள் இன்ஜுரின்னு காணாம போயிடுறான். எனக்குலாம் பென் ஸ்டோக்ஸ் பார்க்கும்போது சில சமயம் தோணும், I feel like Ben Stokes doesn't even love cricket அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு பென் ஸ்டோக்ஸை பார்க்கும்போது. ஏதோ கிரிக்கெட்டை வந்துட்டு ஒரு ஜாப் மாதிரி பார்க்குற மாதிரி தெரியும் பென் ஸ்டோக்ஸ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது. மென்டலி அவனுக்கு நிறைய டிப்ரெஷன், அந்த மென்டலி அன்ஸ்டேபிள், அந்த நிறைய மேட்டர்லாம் நீங்க அந்த மூவிலாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பென் ஸ்டோக்ஸோட அந்த ஃபீனிக்ஸ், அது என்னது ரைஸ் ஃப்ரம் த ஆஷஸ் ஃபீனிக்ஸ்னு ஒரு மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மூவிலாம் செமையா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு கிரிக்கெட்டை வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, கிரிக்கெட்டை வந்துட்டு ஒரு ஜாப் மாதிரி பாக்குற மாதிரி தெரியுது. ஐ டோன்ட் திங்க் ஹி லவ்ஸ் கிரிக்கெட். ஐ மீன் ஹி லவ்ஸ் கிரிக்கெட், பட் இட் லுக்ஸ் லைக் அதை நம்ம மற்ற இந்தியன்ஸை கம்பேர் பண்ணும்போது பென் ஸ்டோக்ஸ் வந்து அது ஏதோ ஒரு ஜாப் மாதிரி பாக்குறேன்னு என்னன்னு தெரியல. அவனுக்கு டீமே வீக்கா இருக்கு. நினைச்சனா அவன் டீமுக்கு வந்துக்கலாம், பட் வந்துட்டு இன்ஜுரி, அவன் ரிட்டையரும்பானுங்க திருப்பி வர. இதே மாதிரி தான் ரிட்டையர் ஆனான். இப்போ 2023 வேர்ல்ட் கப்க்கு வந்தான், வெளியே போனானுங்க மொத்தமா. அவங்க டீமு எத்தனை பேர் இருந்தாலும் தோத்துடுறானுங்க.
அந்த டீம்ல ஃபயரே இல்லை. ஆஸ்திரேலியன்ஸ் பாத்தீங்களா, மென்டாலிட்டியை பாருங்க. இப்ப இவனுங்க சவுத் ஆப்பிரிக்காவை எப்படி ஆட போறானுங்கன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு எனக்கு தெரிஞ்சுட்டு ஆப்கானிஸ்தான் எதுவும் பண்ணிடுவானுங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏற்கனவே T20 வேர்ல்ட் கப்ல என்ன பண்ணானுங்கன்னு தெரியும். ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை அப்செட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அந்த வெறி இதுல எதுவும் காமிக்க போறானுங்களா? ஆப்கானிஸ்தானையும் எதுவும் குறை சொல்ல முடியாது கைஸ், அவனுங்களும் வந்துட்டு ஃபைட் பேக் பண்ணுவானுங்க. பட் பார்ப்போம் இந்த வாட்டி எப்படி ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஃபேஸ் பண்ண போறானுங்க ஆஸ்திரேலியாவுன்னு. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஒருவேளை ஆஸ்திரேலியாவை அடிச்சிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, ஆஸ்திரேலியா வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் வீக்கா தான் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப ஆஸ்திரேலியா அடிச்சது கூட ஒரு டுபாகுரான ஒரு இங்கிலாந்து டீம் தான். இங்கிலாந்து டீம் ஒரு குப்பமாய் தான் விளையாடுறானுங்க சொல்லப்போனா. நான் நேத்து வீடியோல என்ன சொன்னேன், இங்கிலாந்து ஜெயிப்பானுங்க அப்படின்னு. ஆனா மேட்டர் என்ன, ரெண்டுமே ஒரு டுபாகுரு டீம் தான், ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி தான் மேட்டர். உண்மையிலேயே அவங்க சவுத் ஆப்பிரிக்காட்ட எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறானுங்க அப்படின்றத வச்சா நம்ம கெஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலாந்து பவுலிங் ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. எவனுமே நல்லா போட மாட்டேங்கிறான். ஃபயர் அந்த இன்டென்ட்டும் இல்லை. அங்கேயாவது அவனுக்கு கேப்டன் மோட்டிவேட்டடா இருக்கான். தெம்பா பவுமா கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கான். அவனுக்கு பவுலர்ஸ் ரபாடா, நெகிடி அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்ண மாட்டானுங்க. மகாராஜ் அவனுங்கெல்லாம் வந்துட்டு யான்சன் எல்லாம் பாத்துருக்கீங்க, கண்ணாலே கொலை பண்ற மாதிரி பாக்குறான். அவனுங்கள வந்து எப்படி ஃபேஸ் பண்றானுங்க அப்படின்னு தான் இருக்கணும். சோ அதுல இருந்து நம்ம பார்ப்போம். பட் இந்த மேட்ச் சூப்பரான மேட்ச், ஒர்த்து. ஆஸ்திரேலியா விளையாடுறத பார்க்கவே செமையா இருந்துச்சு. ரைவல்ரினா இப்படிதான்டா இருக்கணும். இந்த மாதிரி மேட்ச் இருந்தா தான் பார்க்க நல்லா இருக்கும். இதுதான் ஒரு பக்காவான ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச். கிரௌடு நல்ல ஹைப் இருந்துச்சு. ஒரு பக்காவான ஒரு ரைவல்ரி மேட்ச்னா இப்படிதான் இருக்கணும். இந்த சும்மா ரைவல்ரி ஒன் சைடா போற மாதிரி, இந்த இந்தியா பாகிஸ்தான் போகும் பாருங்க, ஒன் சைடா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி இல்ல. சூப்பரா இருந்து ஒரு ஆஸ்திரேலியன் இங்கிலாந்து மேட்ச் வந்து இப்படிதான் இருக்கணும். நல்ல வேளை இந்த மேட்ச் இன்னைக்கு நடந்துச்சு. ஆஸ்திரேலியா அடிக்கிறத பார்க்கவே சூப்பரா இருந்தது. ஒத்தான மேட்ச் இன்னைக்கு சாட்டர்டே. நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. நாளைக்கு மீன்ஸ் நீங்க இன்னைக்கு தான் அது. இன்னைக்கு கரெக்டா இப்ப நைட்டு கரெக்டா இன்னைக்கு பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா நடக்க போகுது. இந்த ரைவல்ரி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது கியூரியஸா இருக்கும். ஏன்னா ஃபக்கர் ஜமான் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவனுக்கு இன்ஜுரின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் கேள்விப்பட்டேன், பாபர் அசாம் இஸ் நாட் வெல் அப்படின்னு ஒரு மேட்டர் கேள்விப்பட்டேன். இது வந்து எனக்கு வருத்தமா தான் இருக்கு உண்மையிலே. பாபர் அசாம் இருந்தா ஒரு ஃப்ரீ விக்கெட்டாவது நமக்கு கிடைச்சிருக்கும். வருவான், டப்புன்னு அவுட் ஆவான், ஒரு விக்கெட் நமக்கு வந்திருக்கும். பட் அது இல்ல அப்படிங்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் இருந்தாலும் சொல்றேன், அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது பாகிஸ்தானை. திடீர்னு காலவாரி விட்டு போயிடுவானுங்க அவனுங்க எப்பவுமே அப்படிதான். பாகிஸ்தானை பொறுத்தவரை அவனுக்கு வந்துட்டு அன்னைக்கு எந்த மூட்ல இருக்கானுங்க அப்படின்றத மேட்டர். அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ப்ரே பண்ணிட்டு வந்தானுங்கன்னா டம்முன்னு அடிச்சிருவானுங்க நம்மள. சோ இந்தியா தான் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, இந்தியா தான் அடிப்பானுங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இது, எங்க திடீர்னு நம்மள வந்து எதுவும் பண்ணி விட்டு போயிருவானுங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல, அதுதான். பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியா அடிச்சிருவானுங்க. சும்மா கடங்கடா, நான் வேற தேவையில்லாம இதாகிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு மேட்ச் ஒருத்தான மேட்ச். 2 ரைவல்ரி கைஸ், நினைச்சு பாருங்களேன். சாட்டர்டே ஒரு ரைவல்ரி, சண்டே ஒரு ரைவல்ரி, இன்னைக்கு வெயிட்டா இருக்க போகுது. பாகிஸ்தான் இந்தியா எப்பவுமே வெயிட்டா இருக்கும். துபாயில் நடக்க போது, கிரௌடு பயங்கரமா இருக்கும். எனக்கு மேட்சுக்கு மேட்ச் செஞ்சுரி போட்டுறானுங்கப்பா. மேட்சுக்கு மேட்ச் முன்னாடிலாம் வந்துட்டு செஞ்சுரி வர்றதே ரேரா இருக்கும். இப்பெல்லாம் மேட்சுக்கு மேட்ச் செஞ்சுரி வந்துட்டு இருக்கு. எல்லாமே டெய்லி பாருங்களேன், எல்லா சாம்பியன்ஸ் ஒவ்வொரு மேட்சும் ஒரு செஞ்சுரி. இன்னைக்கு ஒரு 2 செஞ்சுரி. நாளைக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு கோலி ஒரு செஞ்சுரி போட்டான்னு வைங்களேன், பாகிஸ்தானோட பீக்கா இருக்கும். ஏதாச்சும் கோலி ஏதாவது பண்ணணும், வேற வழியே இல்லை. கோலி வந்து ரொம்ப ஒஸ்டான ஃபார்ம்ல இருக்கான். அதுக்கு ஒரே வழி, பாகிஸ்தானோட செஞ்சுரி போட்டா மட்டும்தான் அது எல்லார் கண்ணிலையும் மாட்டோம். அதுதான் வந்துட்டு தனியா தெரியும். சோ எனக்கு தெரிஞ்சு கோலி செஞ்சுரி லோடிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு மேலேயும் விராட் கோலி அவுட் ஆனா வேற வழியே இல்லை. இதுக்கு மேல என்னதான் பண்ணணுமா விராட் கோலி? பாபர் அசாமுக்கும் நான் ஒரு இது சொல்றேன். பாபர் அசாம் வந்துட்டு நல்லா விளையாடணும்னா அதுக்கு அவன் மைண்ட் செட் தான். 2 பேருக்கும் அவங்க மைண்ட் செட் தான் காரணம். பாபர் அசாம் விளையாடுறத பத்தி யாருமே கவலைப்படல. எவன் வந்துட்டு பாபர் அசாம் 50 போடுறத பத்தி கேட்கறான்? பாபர் அசாமோட வேலை மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும். பாபர் அசாமோட வேலை மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும். அவன் வின் பண்ணி கொடுக்காம ஒரு 50 போட்டுட்டு ஒரு 90 பாலுக்கு ஒரு 50 போட்டு எவன் கேட்பான்? என்ன யாரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுமா? பரவாயில்லப்பா பாபர் அசாம் 50 போட்டிருக்கான் அப்படின்னு. இல்லையே, நிக்கணும்ப்பா. நீங்க நின்று வின் பண்ணி கொடுக்கணும் உங்க டீமுக்கு. வந்துட்டு அவுட் ஆயிட்டு போனோம்னா எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவான்? பாபர் ஃபேன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவான். பட் இப்ப பாபர் ஃபேனே வந்துட்டானுங்க, நீ என்ன நீ பாட்டுக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு போற அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு பாபர் விளையாண்டது அப்படிதான் இருந்துச்சு. நியூசிலாண்டோட ஆடுறது ஒரு பெரிய டோட்டல், ஆனா உட்காந்து ரொம்ப பொறுமையா கேஷுவலா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. அவனுங்க அடிச்சாலும் அவங்க ஃபீல்டிங் கன் மாதிரி இருக்கு. அவங்க பிளிப்ஸ் வந்து பறந்து பிடிக்கிறான். ஸோ
ஸோ இந்தியாவில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கோலி கண்டிப்பா செஞ்சுரி போட்டுருணும், போட்டே ஆகணும் கண்டிப்பா. அந்த 2 மேட்ச் நியூசிலாந்து இல்ல பாகிஸ்தானோட போட்டே ஆகணும். போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் எப்படி பார்த்தேன்னா நாளைக்கு மேட்ச்ல வந்துட்டு எல்லா இந்தியா என்ன பண்ணணும், ஒண்ணுமே இல்லை, சிம்பிளானது. ரோஹித் சர்மா அதே மாதிரி ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்கணும் பவர் பிளேல. ரோஹித் சர்மா தயவு செய்து பவர் பிளேல மட்டும் அவுட் ஆயிடாது. அதே இது இந்த பவர் பிளே எப்பவுமே ரோஹித் சர்மா எப்பவுமே இந்த 10வது ஓவர்ல அவுட் ஆகும், எப்பவுமே 10வது ஓவர்ல அவுட் ஆகும். கொஞ்சம் ஒரு 2 பால் டாட் வச்சுட்டு இந்த 11வது ஓவர் ஆப்பா கொஞ்சம் தாண்டி போகாத. எப்பவும் இந்த 40, 45, 48, 47, 46 அதுலயே இருக்கான். பட் பரவாயில்ல, ரோஹித் சர்மா அந்த கிக் ஸ்டார்ட் கொடுக்கறதா ரோஹித் சர்மாவோட வேலை. வந்தோட பவர் பிளேல ஒரு அட்டாக் பண்ணுவான், அதுக்கப்புறம் சுமன் கில் அடிக்க ஆரம்பா. கோலி வர்றானா, கோலியோட வேலை ஒண்ணுமே இல்லை. நீ பாட்டுக்கு அந்த சைடு இருந்து ரன் ஓடிக்கிட்டே இரு, அவ்வளவுதான். நீ ரன் ஓடிக்கிட்டே செஞ்சுரி போடலாம். நீ வந்து அடிக்கணும், உனக்கு ரோலே கிடையாது விராட் கோலி தலைவனே. நீ வந்து அங்க நின்றுட்டு சும்மா நீ பாட்டுக்கு ரன் அடிச்சுட்டே இரு, 4 அடி ரன் அடிச்சுக்கிட்டே இரு, ஒரு 50 போடு, கான்பிடென்ட் இரு, அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பி. சிம்பிளானது. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வருவான், அங்க டுபாகூர் ஸ்பின்னர் ஒரு 2 பேர் இருப்பானுங்க. போட்டோன்னு ரப்புன்னு ஒரு 4 6 அடிக்கணும் ஸ்ரேயஸ் ஐயர். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் இறக்கி விடாதீங்க, கேஎல் ராகுல் இறக்கி விடுங்க, அவன் பாத்துக்கிடுவான். கேஎல் ராகுல் வருவான், அப்புறம் அக்சர் ஜடேஜா இவங்கெல்லாம் வரணும், பாத்துக்கிடுவாங்க. பவுலிங் பிரச்சனை இல்லை நமக்கு, துபாயில நல்லா டர்ன் ஆகும், நமக்கு நல்ல பவுலர் இருக்கானுங்க, ஜடேஜா குல்தீப் இருக்கானுங்க, ஷமி ஃபார்முக்கு வந்துட்டாரு, ஹர்ஷித் ராணா நல்லா தான் போடுறான், ஹார்திக் வச்சு அப்படி எப்படி போட்டுக்கலாம், நல்லா தான் போடுறானுங்க. அப்புறம் என்ன, ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் பாகிஸ்தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, என்ன வேணா நடக்கலாம். ஸோ நாளைக்கு மேட்ச்ல வைப்போம். இன்னைக்கு சூப்பரான மேட்ச் நடந்துச்சு, நல்ல வேலை இந்த மேட்ச் இப்படி நடந்துச்சுப்பா. இப்ப ரைவல்ரின்னு சொல்லிட்டு சப்பையா மேட்ச் முடிச்சிருந்தேன்னா கடுப்பாயிருப்பேன். பட் அது நடக்கல, நல்ல வேலை ஆஸ்திரேலியா ஜெயிச்சானுங்க. இப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தா எனக்கு சப்புன்னு ஆயிருக்கு இப்ப. ஏன்னா நம்ம வந்துட்டு கெஸ் பண்ணிருப்போம், ஓகே எப்படி வந்துட்டு ஆஸ்திரேலியால யாருமே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி ஈஸியா சொல்லியிருப்போம், காமிக்ஸ் இல்ல எவனுமே இல்லைன்னு. இப்ப இந்த டீம் வச்சுட்டு இங்கிலாந்து அடிச்சிட்டானுங்களா, இப்பதான் வந்துட்டு சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஸோ பார்ப்போம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, and see another video and remember it always we are top. Cheers.